ரொம்ப ஆச்சரியமான விதம் அது. யாருமே சுவிசேஷம் சொல்ல முடியாது. எங்கள் அப்பாவுக்கு சுவிசேஷம் சொல்ல வர்ற எல்லாரையுமே தாக்கிடுவாங்க. ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் கூட ஒரு நல்ல தேவ மனுஷர் கேஜே ஆபிரகாம்னு ஒரு பாஸ்டரையா, அவங்க எங்கள் ஊருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்கிற போது கூட எங்கள் அப்பா கல்லால் எரிஞ்சு அந்த தேவ ஊழியருடைய தலையில் பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு அடுத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரும்போதும் தாக்குறதுக்காக காத்திருந்துருக்குறாங்க. இப்போது எங்கள் அம்மா 3வது கன்சீவ் ஆகும்போது அப்பா சொல்லியிருக்கிறாங்க, 2 பெண் குழந்தை, 3வதும் பெண் குழந்தையாக இருந்தால் நான் கண்டிப்பாக உன்னைய கைவிட்டுருவேன். ஏன்னா அந்த நாட்களில் உள்ள சிந்தனை அப்படி. அப்போ ரட்சிக்கப்படலை அப்பா. அப்பாவுக்கு பாடுகிற நல்ல கிருபை, சூப்பராக பாடுவாங்க. ஆமாம், அவங்க எங்கே பாடினாலும் வாகனங்கள்லாம் நின்று அதை கேட்டுட்டு தான் போகக்கூடிய கிருபை ஆண்டவர் அப்பாவுக்கு கொடுத்துருந்தாரு. உடையிருந்து நிறைய எடுத்திருக்கீங்க, நிறைய இழந்திருக்கீங்க. சிலதை நம்ம அறியாமையினால உன் அருமை தகப்பனார் எழுதுவது, முடிந்த மட்டும் படி, முழுவதிலும் ஃபெயில் ஆகு, ஆனால் 3 வருஷம் அங்கேயே இரு. நல்ல ஒரு ஆஃபர். ஆமாம் பாஸ்டர், அதுக்கு கீழே எழுதுனதான் விஷயம். மீறி வீட்டுக்கு வர நினைத்தால் தென்னை மரத்துக்கு உரமாக்கி விடுவேன். எங்கள் பைபிள் காலேஜுக்கு ஃபாரின்ல இருந்து யார் வந்தால் கூட டிரான்ஸ்லேஷனில் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் டிவி நேயர்கள் அனைவரையும் பியாண்ட் த புல்பிட் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ் அவர்களை உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ரியல் டாக், ரியல் ஃபேத் வித் பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ். வெல்கம் யூ பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையில் அருமையாக இருக்கிறோம். கர்த்தர் நடத்துகிறார். ஃபஸ்ட் இந்த உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இந்த டாக் ஷோவுக்கு வந்ததுக்காக நான் இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அன்போடு அழைத்து இந்த பிரைஸ் டிவி மூலம் நடக்கிற அந்த டாக் ஷோவில் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி பாஸ்டர், பிரயாணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? கர்த்தர் கிருபையாக நடத்தினார். இந்த நாளில் பிரைஸ் டிவி மூலமாக உங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். பாஸ்டர், எப்படி உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி இவ்வளவு தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. நீங்கள் உங்களுடைய ஆரம்பம் சின்ன வயசுல இருந்து உங்கள் அப்பா அம்மா உங்களுடைய சகோதரர்களை பற்றி ஃபஸ்ட் சொல்லுங்கள். அவன் எங்களுடைய அப்பா பாஸ்டர் மைக்கேல் ராஜ், அம்மா அழகுமேரி, நாங்கள் மொத்தம் 5 பேர், 2 சகோதரர்கள், 3 சகோதரிகள். ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை இளம் வயதிலிருந்தே ஒரு தெய்வ பக்தியில் நாங்கள் வளருவதற்கு ஏதுவான சூழலை கர்த்தரை உருவாக்கி கொடுத்தார். என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படாத நிலையில் ஒரு குடிகாரராக, முழு நேர குடிகாரராக இருந்தபோது எங்களுடைய அம்மா இந்து குடும்ப பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் அவங்க மரிக்கும் தருவாயில் தான் சுவிசேஷத்தை கேட்டு எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஆலயத்துக்கு போகலை, வீட்டிலே உட்காந்து ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்துடைய பலனாக எங்களுடைய தகப்பனாரை ஒரு நாள் இரவு சொப்பனத்தில் ஆண்டவர் ரட்சித்தார். ரொம்ப ஆச்சரியமான விதம் அது. யாருமே சுவிசேஷம் சொல்ல முடியாது. எங்கள் அப்பாவுக்கு சுவிசேஷம் சொல்ல வர்ற எல்லாரையுமே தாக்கிடுவாங்க. ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் கூட ஒரு நல்ல தேவ மனுஷர் கேஜே ஆபிரகாம்னு ஒரு பாஸ்டரையா, அவங்க எங்கள் ஊருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்கிற போது கூட எங்கள் அப்பா கல்லால் எரிஞ்சு அந்த தேவ ஊழியருடைய தலையில் பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு அடுத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரும்போதும் தாக்குறதுக்காக காத்திருந்துருக்குறாங்க. ஆனாலும் அந்த தேவ மனுஷர் தலையில் துண்டு எடுத்து அந்த இரத்தத்தோடு கட்டி வச்சுக்கிட்டுமே ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதோட முதல் குறிப்பு என்னென்னா, யார் கல் எறிஞ்சாங்களோ அந்த நபர் ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா மைக்கேல் ராஜ் ரோமன் கத்தோலிக்க பின்னணியத்தை சேர்ந்தவங்களா, அவங்க நினச்சிருக்காங்க எனக்கு எதுக்கடா ரட்சிப்பு, மரியாள் தான் எனக்கு அம்மாவாச்சே, இயேசு தான் எனக்கு அண்ணனாச்சே, எனக்கு என்னடா ரட்சிப்பு. அப்போ 2வது அவங்க இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்படக்கூடாது,
அவருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறார். இதை கேட்டு எங்கள் அப்பாவுக்கு இன்னும் பயங்கர சிரிப்பு. முதல்ல அப்பா அப்பா ரட்சிக்கப்படணும், இன்னொருத்தர் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு ஜெப குறிப்பு. இல்லை, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். அவர் மட்டும் இல்லை, எல்லாரும். ஒரு நபர் மட்டும் இல்லை, அந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சிக்கணும். ஓகே. மூணாவது இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, இந்த குடும்பம் முழுக்க ஊழியம் செய்யணும் ஆண்டவர் என்று ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஸோ இது எங்கள் அப்பாவுடைய மனதில் எதிர்மறையான ஒரு உணர்வை அப்போ கொடுத்தாலும் அது மனசுலே இருந்திருக்குது. நம்ம ஒரு சுவிசேஷ அறிவிக்க வந்த ஊழியரை தாக்குறோம், ஆனாலும் அவங்க இந்த 3 காரியத்துக்காக இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது இது அப்படியே அவங்க மனசில் இருந்தாலும், இந்த ரட்சிக்கப்பட்ட காலங்களுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க என்ன காரியத்துக்காகலாம் ஜெபம் பண்ணாங்களோ அதெல்லாம் கர்த்தர் அப்படியே செய்ய தொடங்கினார். அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. இப்போ குடும்பம் முழுக்க ஊழியத்தில் இருக்கிறோம். அப்போ நீங்கள் அவங்க 5 சகோதரர்களும் சகோதர சகோதரிகளும் எல்லாருமே 4 பேர் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறோம். ஒரு சகோதரி வந்து சபையோடு சேர்ந்து பகுதி நேரத்தில் ஊழியத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே சர்ச் மினிஸ்ட்ரியில் தான். சூப்பர். எல்லாருமே சபை ஊழியத்தில் தான். நம்முடைய எல்லாருடைய ஓட்டத்துக்கும் பின்பாக யாரோ ஒருவருடைய ஜெபம் இருக்குது. அதுபோல் என்னன்னா, ஜெபம் வந்து ஒரு நாள் வீணாகாது பாஸ்டர். நம்ம அவங்க ஜெபம் பண்ண இடம் சூழல் வேற, காயத்தின் மத்தியில் இரத்த கோர மத்தியில் செய்த ஜெபம் அது பல ஆண்டுகளுக்கு பிறகு ரியலாக மாறுது. ஆமென். ஆமாம், இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளில் இவனை ஆண்டவரை சந்தியும், இவனுக்கு ஒரு உணர்வை கொடும், நீர் யார் என்று காண்பியுன்ற மாதிரிலாம் ஜெபம் இல்லாமல் காயப்படுத்தினவனே ஒரு ரட்சிக்க வைக்கிற ஒரு பெரிய ஜெபம் வந்து நம்ம ஆண்டவர் தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நிச்சயமா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம வாழ்க்கையிலும் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். சரி, கிருபை செய்கிறார். சரி பாஸ்டர், அப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? எப்படி? நான் எங்கள் குடும்பத்தில் 3ஆவது பிறந்தேன். முதல் 2 பெண் குழந்தைகள். எங்கள் அம்மா 3ஆவது கன்சீவ் ஆகும்போது அப்பா சொல்லியிருக்கிறாங்க, 2 பெண் குழந்தை, 3ஆவதும் பெண் குழந்தையாக இருந்தால் நான் கண்டிப்பாக உன்னைய கைவிட்டுருவேன். ஏன்னா அந்த நாட்களில் உள்ள சிந்தனை அப்படி. அப்போ ரட்சிக்கப்படலை அப்பா. அதனால் 3ஆவதும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கஷ்டம், நீ குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையில். ஆனால் எங்கள் அம்மா இயேசுவை அறிந்ததுனால அப்போது ஒரு செய்தி கேட்டிருக்கிறாங்க, ஸ்தேவானை பற்றிய செய்தி. அந்த ஸ்தேவானை பற்றிய செய்தியை கேட்ட உடனே ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவரே என் வயிற்றில் இருக்கிறது ஆண் குழந்தையாக இருந்தால் பிறந்த உடனே என் பிள்ளைக்கு நான் ஸ்தேவான்னே பேர் வைப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருக்காங்க. ஸ்தேவான் எப்படி ஊழியம் செஞ்சானோ அப்படியே என் பையனும் உமக்கு ஊழியம் செய்வான் ஆண்டவரே. 2 பெண் குழந்தைங்கிறதுனால என் கணவர் ரட்சிக்கப்படாத நிலையில் என்னைய காயப்படுத்துகிறாரு, நீர் இது ஒரு ஆண் குழந்தையாக தந்து ஊழியக்காரனாக தந்துருளுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அம்மாவுடைய பொருத்தனை ஜெபம். நான் கருவில் இருக்கும் முன்னமே பேரும் வச்சுட்டாங்க, ஊழியக்காரங்கிறதையும் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ஆண்டுடைய கிருபையில் பிறக்கும்போது ஆண் குழந்தையாக இருந்தது. பேர் என்ன வைக்கணுங்கும் போது ஸ்தேவான்னு சொன்ன உடனே அப்போ பேர் வச்ச பாஸ்டர், ஸ்தேவான்ங்கிறது தூய தமிழில் இருக்குது, நம்ம ஸ்டீஃபன் இங்கிலீஷில் வைப்போம் அப்படின்னு ஸ்டீஃபன் அருள்ராஜ் அப்படிங்கிற பேரை வச்சு கர்த்தர் நடத்தி வந்தார். அருள்ராஜ் அந்த பேர் எப்படி வந்துச்சு பாஸ்டர்? அது அருள் வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்களுடைய தாத்தாவோட பேர் அருளானந்தம். அதனால் எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசம். எங்களுடைய தாத்தா மரிச்சதுக்கு அப்புறம் பல முறை கல்லறையில் போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்களாம் அப்பாவை நினச்சி. இப்போ நான் ஒரு ஆண் குழந்தையாக பிறந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு ஆசை வந்து தாத்தாவுடைய பேரை லேசாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால அருள் அப்படிங்கிற. ராஜ் வந்து எங்கள் அப்பாவுடைய பேரில் மைக்கேல் ராஜ். ஸோ அதையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு விரும்பினேன். அந்த பேரை ஆண்டுடைய கிருபையில் வச்சாங்க. ஆக்சுவலாக என்னுடைய பேர் ரொம்ப பெருசு, அந்த முழு பேரை வைக்கவே வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் வந்து எல்லா குடும்பத்துடைய பெயர்களையும் நபர்களையும் வைக்க விரும்புவாங்க அந்த பேர். ஆனால் இதை சுருக்கமாக ஸ்டீஃபன் அருள்ராஜ் அப்படிங்கிற ரீதியில் பேர் வச்சுட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, இளம் வயதிலேயே ஆண்டுக்குள்ளாக வளர்க்கப்படுகிற ஒரு பாக்கியம். நாம் பிறந்த அந்த காலங்களில் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை அறிந்து கொண்டாங்க. நீங்கள் பிறந்ததும் அப்பா ரட்சிக்க. ஆமாம், அந்த கோஇன்சிடென்ட்டாகவே இருந்தது, அது ஒரு இதாகவே இருந்தது. ரட்சிக்கப்பட்டால் எங்கள் அப்பா எப்படின்னா எப்படி உலகத்துக்கு ரவுடியோ இப்போ ஆவிக்குரிய ரவுடி. அந்த மாதிரி. ஆமாம் பாஸ்டர். அப்படியே ஸ்பிரிச்சுவலானா ஸ்ட்ரிக்ட்டுன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. வாழ்ந்தால் ஆண்டவருக்காக வாழணும்,
வைராக்கியமா. இல்லைன்னா செத்துறணும் அப்படிங்கிற பயங்கரமான வைராக்கியம் அப்பாவுக்கு. சரி சரி சரி. அந்த மாதிரி தான் எங்கள் எல்லாரையுமே வளர்த்தாங்க. எங்கள் குடும்பம் வந்து ஒரு இராணுவ குடும்பம் மாதிரி. ஆமாம், சர்ச்சில் எல்லா ப்ரேயர்லையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஆரம்பத்தில் இருந்தே அட்டன் பண்ணணும். முடிகிறதுக்குள்ளெல்லாம் பாதியில் எழும்பி வரக்கூடாது. அது மாதிரி வீட்லேயுமே டெய்லி 4:30க்கு எல்லாருமே எழும்பணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே 4:30க்கு எழும்பணும். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் 4:30க்கு எழும்பணும். அது ரொம்ப கஷ்டம். உண்மைதான். சில ஊழியத்துக்காக வந்தவங்க கூட 4:30க்கு எழும்பணுமா, அப்போ நாங்கள் நைட்டே கிளம்புறோன்னு கிளம்புன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமாம், 4:30க்கு எல்லாரும் எழும்பணும். தங்கி இருக்கிறவங்ககிட்ட அப்போ கொடுக்குற முதல் கண்டிஷன் அதுதான். நான் 4:30க்கு காலையில் எழுப்புவேன், இங்கே கண்டிப்பாக எழும்பணும். என் வீட்டில் ஜெபம் நடக்கும்போது யாரும் தூங்க அனுமதி இல்லை அப்படிங்கிற ரீதியில் உண்டாக்கி வச்சாங்க. அப்போ அந்த அதிகாலை ஜெபத்துடைய வேல்யூ நமக்கு தெரியாதுல்ல, நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்ம தூக்கத்தை கெடுக்கிறாங்களே, இப்போ இந்த நேரத்தில் நம்மளை தூங்க விட்டால் நல்லா இருக்குமே, அப்படித்தான் நம்ம ஆரம்ப நாட்களில் நினைச்சது உண்டு. இப்போ தான் அந்த அதிகாலை ஜெபத்துடைய வேல்யூ நமக்கு தெரிய தொடங்குது, தெரியுது. அதனுடைய பலன்களை நம்ம அறுவடை செய்கிறோம். ஏன்னா காலையிலே நம்முடைய முதல் தேடல், முழு தேடல் கர்த்தராகவே இருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதங்கிறத ரியலைஸ் பண்ணுறோம். சின்ன வயசில் கர்த்தர் அப்படி உருவாக்கி எங்களை வளர்த்து கொண்டு வந்தார் பாஸ்டர். சூப்பர் பாஸ்டர். பகலிலே குளிர்ச்சியான நேரங்களில் நீங்கள் உட்கார்ந்துருவீங்க தேவ சமூகத்தில் சின்ன வயசுல இருந்து. அது அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆச்சா? கண்டினியூ ஆயிடுச்சு. அந்த ப்ராக்டிஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 4:30க்கு முழிப்பு வந்துடும். கண்டிப்பாக. ஈவன் டுடே, இன்னைக்கு கூட நாங்கள் எங்கே ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலுமே அதிகாலை ஜெபம் பண்ணாமல் தூங்குறது இல்லை. ஈவன் நைட் ப்ரேயருக்கெலாம் போயிட்டு 4 மணிக்கு வந்தால் கூட வில் வெயிட், கொஞ்சம் காத்திருந்துட்டு அந்த அதிகாலை ஜெபத்தை முடிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படிங்கிற நிலைக்குள்ளே போகிறோம். இன்னும் ஒன்று கூட, நான் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் என்னைய ஹோட்டலில் தங்க வச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஏதாவது வீட்டில் தங்க வச்சுட்டாங்கன்னா என்னுடைய தேடல் அதுவாக தான் இருக்கும். இந்த வீட்டில் அதிகாலை ஜெபம் நடக்குதா, அதிகாலை ஜெபம் நடக்குதாங்கிறத தேடுவேன். சப்போஸ் அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அன்பான ஆலோசனையை சொல்லிட்டு வருவேன். ஏன்னா காலையிலே நம்ம கர்த்தரை தேடாமல் அந்த நாளை நம்ம டூ லேட்டாக தெய்வ சமூகத்தில் போய் இருக்கிறது நம்ம தேவனை முக்கியப்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு சிந்தைக்குள்ளே கொண்டு போய். இன்றைக்குள்ள காலங்களில் அநேக போதனைகள், அவர் நம்முடைய ஃப்ரெண்டு, அப்பா அப்படின்லாம் நம்ம, அது ஒரு உண்மையாக இருந்தாலும் அவருக்குள்ள அந்த 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 கனத்தை கொஞ்சம் குறைக்கிறது மாதிரியே இருக்குல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆக்சுவலாக, ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து இன்னைக்குள்ள இந்த கிறிஸ்டியானிட்டி இன்னைக்குள்ள தலைமுறைகளுக்கு இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. சொல்கிறேன். அது எதனாலன்னா பாஸ்டர், அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து, ஆண்டவர் வந்து நமக்கு முதல்ல தேவன், ரெண்டாவது அப்பாவாக நமக்கு அறிமுகமாகிறார். ஆனால் மூன்றாவது அவருடைய நிலை வந்து மணவாளன். மணவாளன் மீன்ஸ் இன்னும் திருமணம் ஆகலை, திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மணவாட்டி நம்ம. அப்போ மணவாளன் சிந்தையாத்தான ஒரு மணவாட்டி இருக்க முடியும். தூங்க போகும்போதும் மணவாளன் சிந்தையாத்தான் இருக்கும், எழும்பும் போதும் மணவாளன் சிந்தையாத்தான் இருக்கும். நீங்க சொல்றது போல இந்த அவர் நம்முடைய அப்பா, ஃப்ரெண்டு எல்லாங்கிறது வந்து 2ஆம் நிலை உறவு தான். 2ஆம் நிலை உறவு தான். இந்த 2ஆம் நிலை உறவுடனும் இருந்தால் நம்ம நித்தியத்தில் தேவனை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க எப்பவுமே சொல்லி கொடுத்தது என்னன்னா, அவர் மணவாளன், நம்ம மணவாட்டிங்கிற அந்த 3ஆம் நிலை சிந்தைக்குள்ளேயும் உறவுக்குள்ளேயும் நம்ம இருந்து ஆண்டவரோடு கூட வளரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையை கொடுத்ததுனால தான் காலையிலே எழும்பின உடனே நம்ம மணவாளன், நம்முடைய நேசர், நம்முடைய தேவனை முதல்ல தேடிடணும் அப்படிங்கிற ஒரு இது. ஆத்மநேசரை சரியாக கவனிக்கலைன்னா நம்ம வீதியில் போக வேண்டியதாயிரும். கண்டிப்பாக. சரி பாஸ்டர், உங்களுடைய ஸ்டடீஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நான் என்னுடைய ஸ்கூலிங்ஸ் வந்து எங்கள் ஊரில் கிராமத்தில் தான் முடித்தேன். எங்கள் ஆவுடையனூருங்கிற கிராமத்தில் தான் 12th வரைக்கும் படித்தேன். 12th முடிச்சுட்டு பைபிள் காலேஜ் தான். 12th முடிச்சுட்டு பைபிள் காலேஜ் தான். எந்த பைபிள் காலேஜ்? சென்னையில் மாரநாதா வேதாகம கல்லூரி. சரி. ஆமாம், நான் 12th முடித்த உடனே நாங்குநேரியில் இருக்கிற ஜோசப் பாலையா மாரநாதா சர்ச்சில் தான் ஒரு 2-3 மாதங்கள் நின்னேன். அங்கே தான் என்னை ஒரு சின்ன ட்ரைனிங்காக விட்டுருந்தாங்க. அங்கே இருந்து தான் நான் சென்னை
மாரநாதா பைபிள் காலேஜ். எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. கிடையாது. ஏன்னா வயிற்றில் இருக்கும்போதே வந்து பொருத்தனையின்படி பிறந்தது. ஆனால் நான் அம்மாக்கிட்ட போராடி பார்த்தேன். எப்படி போராடினேன்னா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னா நான் தானே ஒப்பு கொடுக்கணும், அது என்ன நீங்கள் ஒப்பு கொடுக்கறது, இந்த கான்செப்டே தப்பு, நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது, அது எப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து நான் ஊழியத்துக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு போராட்டம். ஏன்னா ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் இருந்த சில நெருக்கடிகள், தேவைகள் மிகுந்த காரியங்களெல்லாம் நினைக்கும் போது மாம்சத்தில் நம்ம ஆவியில் அதை சிந்திக்கலை, மாம்சத்தில் பார்த்தோம். ஊருக்கு வெளியே ஒரு சின்ன கூடாரத்தில் மணல் பரப்பப்பட்ட இடத்துல யாருமே அதிகமாக நம்மளை அங்கீகரிக்காத நிலையில் ஊழியம் இருந்த உடனே அது எனக்குள்ளே நிறைய கேள்விகளை எழுப்பிச்சு. இப்படி தான் ஊழியம் செய்ய வேண்டி இருக்குமோ, கடைசி வரைக்கும் நம்மளையும் இப்படி தான் ஒரு டென்ட்லேயே ஆண்டர் வச்சிருவாரோ, மணல்லையே தான் கிடக்கணுமோ. ஸோ அப்பா ஊழியத்துக்கு வந்த புதுசில் வந்து அதிகம் படிக்கலை, பைபிள் காலேஜ் போகலை, கிருபை வரங்கள் அப்பாவுக்குள்ளே செயல்படும். ஆகிலும் எல்லாருமே வந்து அப்பாவை வந்து அங்கீகரிக்காத ஒரு நிலையிலே போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தேன். அப்பா ரட்சிக்கப்பட்டதும் அவங்க ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமே அப்பாவுக்கு நல்லா பாடுகிற கிருபை, அருமையாக பாடுவாங்க. மோகன் சிலாசர் அண்ணன் கூட ஊழியத்தில் இருந்த பன்னீர்செல்வா அண்ணன் இப்போ சமீபத்தில் இறந்தாங்க இல்லையா, அவங்க அதிகம் பாடக்கூடிய நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி அலைந்தேன் நான் அப்படிங்கிற ஒரு பாடல், நல்ல ஒரு காஸ்பல் சாங். இது எங்கள் அப்பாவுடைய சொந்த அனுபவத்தினால பிறந்த பாடல். ஆமாம், அப்பாவுடைய பாடல் அது. ஒரு மீட்டிங்கில் அப்பா பாடும்போது அண்ணன் வந்து அப்பா கிட்ட முறைப்படி கேட்டு அது அவங்களுக்குன்னே அப்பா அதை எழுதி கொடுத்தாங்க. நீங்கள் உங்கள் ஊழியங்களில் பாடிக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. அப்பாவுடைய வாழ்க்கை சரித்திர பாடல் அது. அப்பா என்னென்ன லைஃப்பில் கடந்து வந்தாங்கங்கிறத அப்பாவும் இன்னொரு ஊழியக்காரமாக உட்காந்து எழுதி ராகம் அமைத்து பாடின ஒரு பாடல். அப்பாவுக்கு பாடுகிற நல்ல கிருபை, சூப்பராக பாடுவாங்க. ஆமாம், அவங்க எங்கே பாடினாலும் வாகனங்கள்லாம் நின்று அதை கேட்டுட்டு தான் போகக்கூடிய கிருபை ஆண்டவர் அப்பாவுக்கு கொடுத்துருந்தார். ரெண்டாவது, நல்ல கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகும் அப்பாவுடைய ஊழியங்களில், நல்ல வரங்கள் செயல்படக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். அப்போது அப்பா ஒரு பாட்டு பாடினா கூட பாட்டு பாடி முடிகிறதுக்குள்ளே 10 பேய் அங்கே ஆடும் ஓடும், இறங்கி போகணுன்ட்டுலாம் இல்லை. பாடுற பாடல் சுவிசேஷ பாடலாக இருந்தால் கூட அங்கே வந்து கர்த்தருடைய கிரியைகள் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கிருபையோட கர்த்தரப்பா வச்சிருந்தார். ஆமாம், ஆமாம், ஆமாம். போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்குது, இது பாடினாலே போகுது அப்படின்றது. ஆமாப்பா சார், சில சம்பவங்கள்லாம் மறக்க முடியாது அப்பாவுடைய காரியத்தில். ஒரு முறை அப்பா பாம்பேலேருந்து கிளம்புறாங்க. எங்கள் ஊரில் சர்ச்சுக்குள்ளே கெட்டி போட்டிருக்கிற ஒரு பிசாசு பிடிச்ச பெண் சொல்கிறாங்க, தடியை பாம்பேயில் கிளம்பிட்டான் அப்படின்ட்டு. அப்பாவை அப்படி சொல்லுது அது. அங்கே கிளம்பிட்டான். அப்போ எங்களுக்கு என்னடா அங்கே கிளம்பிட்டாங்க. அப்புறம் தான் அங்கே உள்ள ஒருத்தர் எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு காலையில் கிளம்புனாங்க அப்படின்ட்டு. அதுபோல் திருநெல்வேலியில் வந்து இறங்கியிருக்கிறாங்க, இன்னும் இறங்கிட்டான் அங்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்குள்ளே அப்பா நுழையும் போதே அது அலறி விலகி ஓடுது. அந்த மாதிரியான கிருபைகள் உள்ள தேவ மனுஷனாக கர்த்தர் அப்பாவை வச்சுருந்தார். அப்புறம் அப்பாவுக்கு வந்து இந்த குடிகாரர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுனா பெரிய கிஃப்ட் அப்பாவுக்கு. ஆமாம், ஏன்னா அவங்க கன்வென்ஷன் கூட்டத்தில் நிறைய பேர் குடிச்சிட்டு வருவாங்க. இறங்கி போய் அந்த மனுஷனை கெட்டி பிடிச்சி 2 சொட்டு கண்ணீர் வடித்து அப்பா ஒரு ஜோப் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளோதான் பாஷா, அந்த நபர் அப்படியே திருந்துறது கர்த்தர் கிருபை செஞ்சிருவார். நான் கண்கூட நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஊழியங்களில். குடிகாரங்க மட்டும் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்பா கிட்ட ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா இவங்க அந்த பாதிப்புகள் இருந்து மீண்டு வந்ததுனால கர்த்தர் அதையே ஒரு கிருபையாக ஒரு ஊழியமாக அவங்க மேலே கர்த்தர் வச்சுருந்தேன். அப்போ அதில் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன் பாஸ்டர், நம்ம வாழ்க்கையில் எதில் தோற்று போயிருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, கர்த்தர் நம்மளை மட்டும் தொட்டுட்டார்னா அதிலேயே நம்மளை ஊழியர்களாக மாற்றிடுறார். நம்முடைய ஒரு காலத்தில் நம்முடைய ஃபெயிலியர் வந்து இனி நம்முடைய ஊழியமாகவே மாறுது. அதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அதில் யாரெல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நம்ம மேலே திரளாக அதில் என்ன செஞ்சிடறத வச்சிடுறத நம்ம பார்க்க முடிஞ்சது. கொலை செய்த மோசே
கொலை செய்யாதிருப்பாயாக அப்படி எழுத வச்சாரு. வச்சார் மாதிரி விடுவிக்கிற ஒரு பெரிய கிருபை. ஆமே ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்கு பாஸ்டர். ஸோ அப்பா வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்தது மட்டும் இல்லை, உங்களை ரொம்ப டிசிப்ளின்டாக வளர்த்துருக்காங்க. ஆமாம், அந்த டிசிப்ளின் தான் ஆண்டவர் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்து. நிச்சயமா அன்னைக்கு அது வந்து கசப்பாக இருந்தது. அப்போ அப்பா ஊழியம் செய்யும் பொழுது, இந்த பிசாசு துரத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆசை வரலையா, அந்த ஊழியத்தை நம்மளும் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு? ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசை பொருளாதாரம் அது ஒன்று யோசித்தோம். ரெண்டாவது, அந்த ஊழியத்தில் என்னன்னீங்கன்னா அதிகம் தூங்க முடியாது, இரவெல்லாம் விழித்திருக்கணும். நிறைய பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வருவாங்க. ஏறக்குறைய ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி எங்கள் சர்ச் மாறிட்டு. ஆமாம், 4-5 பெட்டில் பலவீனர்கள் படுத்திருப்பாங்க, கொஞ்சம் பேரை கட்டி போட்டிருக்கோம், அப்படிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க, அது எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய ப்ரைவசி பாதிக்கப்படுதோ, நம்ம இயல்பாக வாழ முடியும். ஏன்னா அந்த நாட்கள் நம்முடைய தேடல் அப்படி தானே இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு 4 இடத்துக்கு போக முடியல, மற்றவங்கள மாதிரி இருக்க முடியலையே, அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து சிந்தையில் ஓடிச்சுது. ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிந்தெல்லாம் அப்போவுமே இருந்துச்சுன்னா அப்பா கிட்டேயே உட்காந்துருந்து என்னென்ன இதுக்கான காரியங்கள்னு அறிஞ்சு அத்தனையும் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வருது மாஸ்டர். நம்ம நிறைய இழந்துட்டோம் கண்டிப்பாக. நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் அப்பா கிட்டேருந்து சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் அப்பா கூட இருந்ததுனால நிறைய அப்பா கிட்டேருந்து கிராஸ் பண்ணிக்கிட்டீங்க, பெற்றுக்கொண்டீங்கன்னா கூட ஒரு புறத்தில் அப்பா கூடவே இருந்து கூட நான் இழந்த கிருபைகள் அப்படின்னும் சிலது இருக்கிறத நான் உணர்றேன் பாஸ்டர். நல்ல பாயிண்ட் பாஸ்டர். கூட இருந்து நிறைய எடுத்திருக்கீங்க, நிறைய இழந்திருக்கீங்க. சிலதை நம்ம அறியாமையினால மேபி நம்ம இன்னும் அவங்களோட கூட இன்னும் கொஞ்சம் நெருங்கி இருந்து அந்த சூழ்நிலைகளை அக்செப்ட் பண்ணி என்ஜூர் பண்ணி, ஏன்னா அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அங்கங்கே போகாத ரொம்ப கடினமான காரியத்தை தான் இங்கே கொண்டு வருவாங்க. சில இரவுகள் விழிச்சிருக்கணும், பல மணி நேரங்கள் அதோடு கூட நிற்கணும். ஸோ அதுக்கு நம்ம மனசு அப்போ வந்து ஒத்துழைக்கணும். நம்ம லைஃப் வந்து டிஃப்ரெண்டாக இருக்க தோணுது. அப்போது அது இருந்ததுனால இதில் நம்ம போதுமான நேரத்தை செலவழிக்க முடியாமல் போச்சு. இது நான் சமீப நாட்களில் கூட அதை யோசித்து பார்த்தேன். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அப்பா கூடவே இன்னும் டீப்பாக இருந்திருந்தோம்னா. ரெண்டாவது, அப்பா வந்து பெரும்பாலும் யாரையுமே ரொம்ப பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா கிட்ட மறிக்கும் வரைக்கும் 10 அடி தள்ளி தான், எங்களுடைய அப்பாவுடைய அடக்காராதனில் கூட நான் 10 அடி தள்ளி தான் நின்னேன். ஏன்னா என்னென்னா, ஒருவேளை இந்த உடம்பு எளிமை வந்துச்சுன்னா அப்படிங்கிற கடைசி வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் தான் பாஸ். ஈவன் அட் த லாஸ்ட் மூமெண்ட், மறிக்கும் தருவாயில் கூட. சில நேரங்களில் அது நம்மளை சரியான ட்ராக்கில் நடத்தினாலும் நமக்கு பெரும்பாலான நேரங்களை சிந்திக்கும் பொழுது காயங்கள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பாஸ்டர் காயங்கள் மீன்ஸ் அது நமக்கு வந்து அது ஸ்பிரிச்சுவலாக நம்ம அதை ரியலைஸ் பண்ணாததுனால அது நமக்கு காயங்களாக தெரிஞ்சது பாஸ்டர். இப்போலாம் அது நமக்கு காயம் இல்லை. ஏன்னா அது தேவனுடைய வழி நடத்துதல்ன்றது நமக்கு பிற்பாடு தான் புரியுது. பிற்பாடு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த நேரங்களில் வந்து அந்த காலகட்டங்களில் நம்முடைய சிந்தை, நம்முடைய விருப்பம் அதில் நம்ம இல்லையே அப்படிங்கிற ஒரு 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 நினைவுகள் தான் அப்போ நம்மளை ஆட்கொண்டு விட்டு. நம்ம ஊழியம்தான் தெரிஞ்சாலும் கூட ஒரு ஃப்ரீ பேடாக ஊழியம் செய்யும் தான் நம்ம நினைச்சுமை ஒழிய, சட்டத்திட்டங்களோட தேவ நியமனங்களோட தகப்பன்மார் வகுத்த வழிமுறையில் செய்யணுங்கிறது அப்போ நமக்கு முழுசாக தோணலை. இல்லை, இருந்தாலும் நார்மலாகவே ஹியூமன் நேச்சர் அப்படி தானே ஃபஸ்ட். அதாவது சின்ன வயசில் அந்தந்த வயசில் அந்தந்த ஆசைகள், அந்தந்த விருப்பங்கள் கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, நம்ம என்னதான் அப்போ ரொம்ப ஊழியம் செஞ்சாலும் போதுமான அளவு பொருளாதாரம், ஆமாம், நம்முடைய லைஃப் எல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம கூட வளர்ந்தவங்கலாம் டக்குன்னு எப்படியோ போயிடுவாங்க. நம்ம அப்படியே இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு வர்ற ஒரு இதுதான் இல்லையா பஸ். எல்லாரும் எனக்கும் நிறைய உங்களுடைய சாட்சியை கேட்கும்போது அது எனக்குள்ள அப்படியே ஓடுது. ஆனால் லேட்டர் பிற்காலங்களில் அது பெரிய ஆசீர்வாதம் பாஸ்டர். அதை நான் எப்படி ரியலைஸ் பண்ணுறேன்னா, நம்முடைய தகப்பன்மார் வந்து அஸ்திபாரங்கள் கரடு முரடு தான். அஸ்திபாரத்தில் அழகு பார்க்க முடியாது. அங்கே நீண்டு அடிக்கும், அங்கே நீண்டுகிட்டு இருக்க 2 இடிக்கும் 2 குத்தம்.
அங்கே வந்து சிமெண்ட் கலவை இவ்வளோ அப்படிலாம் இருக்காது, அது ஏறக்குறைய தான் இருக்கும் அஸ்திபாரங்கள். ஆனால் நம்ம மேலே கட்டி எழுப்பப்படும் போது பார்த்திங்கன்னா கலவை கரெக்டாக இருக்கணும், அளவு சரியாக வரணும் அப்படிங்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம வெளியே தெரிகிறோம் அப்படின்னா அஸ்திபாரங்களாக இருந்த நம்முடைய தகப்பன் அவங்க சகித்த பாதைகள். நான் இன்றைக்கி 100க்கு 100 சொல்லுவேன், தகப்பன்மாருடைய அஸ்திபாரங்கள் மேலே நம்ம அழகாக நிற்கிறோம். அது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம உயரங்களில் இருக்கிறோன்னு. நம்மளை உயர்த்தி பிடிச்சிருக்கிறது கீழே இருக்கிற தகப்பனுடைய தோள்களாக்கும். அந்த தோள்களில் ஏறி உட்காந்தாக்கும் நம்ம இவ்வளோ ஹைட்டில் நின்றுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக. ஆமாம், ஆமாம், ஆமாம். ஆமாம், தெய்வம் நல்லவர். ஆமாம். ஆண்டவர் நல்ல ஒரு அஸ்திபாரங்களை நம்ம தகப்பன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வர்ற காலங்களையும் அப்படிப்பட்ட தகப்பன்மார்களா நம்ம ஆண்டவர் நம்மையும் வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம எதுலெல்லாம் காயப்பட்டோன்றது நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த காயங்கள் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்காம, ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருந்தோம் இல்லையா. நமக்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்து தகப்பன்மார். ஆமாம், எனக்குமே 12th முடித்த உடனே ஒரே ஆப்ஷன் பைபிள் காலேஜ். ஆனால் ஜீசஸ் வந்து பாஸ்டர் நீ என்னை பின்பற்ற வர விரும்பினால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீ விரும்பினா வா அப்படின்றது கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தகப்பன்மார்கள் விரும்பலைனாலும் செய்யணும் அப்படின்றது. ஆனால் அது இன்னைக்கு நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா பாஸ்டர் அவங்க ஆப்ஷனல் வாழ்க்கையை தொலைச்சவங்க, நிறைய பேர் தொலைச்சதுனால என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளையும் தொலைச்சிடக்கூடாது, நான் ரெக்கவரி ஆகிட்டேன், என் பிள்ளை ஆகாமலே போயிடுச்சுன்னா, புரியுது, ஆகாமலே போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுடைய மனதில் வந்து ரொம்ப. ஏன்னா அவங்க வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க, பல நல்ல பிராயங்களை இழந்துட்டாக்கும் கடைசி நாட்களில் வந்து பலவீனத்தின் மத்தியில் வயது கடந்ததுக்கப்புறம் ஊழியத்தை நிற்கிறாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கு அப்படி இருக்கக்கூடாது, என் பிள்ளை இழந்துடக்கூடாது, என் பிள்ளை எதையுமே இழக்கக்கூடாது, இந்த பலனையும் கர்த்தருக்காக கொடுத்துடணும் அப்படிங்கிறது. அதனால் எனக்கு நோ ஆப்ஷன், ஒன்லி பைபிள் காலேஜ். பைபிள் காலேஜ் போன போது கூட எனக்கு அதில் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா என்னைய கொண்டு விட்டது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில். நம்ம கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படித்தோம், நமக்கு தமிழே வந்து கஷ்டம், அதுலேயே அப்படி இப்படிமா தான் மேற்கொண்டு வந்தோம். ஆனால் அங்கே கொண்டு விட்டதுனால எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ்டர். பைபிள் காலேஜில் முதல் செமஸ்டரில் 8 பாடத்தில் 7 பாடம் ஃபெயிலு, ஒரு பாடம் எப்படி பாஸ் ஆனேன்னு எனக்கு தெரியல, எனக்கே தெரியாமல் பாஸ் ஆகிருக்கேன். அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு செமஸ்டருங்கனால முதல் வருஷம் மட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். என்னமோ எழுதினேன், அதை மாஸ்டர் மார்க் போட்டிருக்காரு, ஏதோ பாஸ் ஆகிட்டேன். 7 பாடத்தில் ஃபெயில் ஆனோடனே அப்பாவுக்கு கடிதம் எழுதுகிறேன். அன்புள்ள அப்பா, என்னால் இங்கு ஒன்றுமே படிக்க முடியவில்லை, எனக்கு எல்லாமே கடினமாக இருக்கிறது, அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்கிறது, நீங்கள் தான் சிறந்த தேவ மனிதராயிற்றே, உங்கள் பாதத்திலே உட்கார்ந்து நான் கற்றுக்கொள்கிறேனே, நான் திரும்பி வர விரும்புகிறேன், ஒரு 100 ரூபாய் மட்டும் நீங்கள் அனுப்பினால் போதும். 1997 100 ரூபாய் அனுப்புனா போதும். அப்போது டிக்கெட்லாம் ரொம்ப கம்மி தான், சென்னை டு திருநெல்வேலிலாம் ரொம்ப சீப்பான ரேட்டு தான். அப்போது 100 ரூபாய்க்குள்ளே வந்துடலாம், வீட்டுக்கே வந்து சேர்ந்துடலாம். அப்போ நான் அவ்வளோ சொல்லியிருக்கிறேன். 15 நாள் கழிச்சு அப்பாட்டிருந்து கடிதம் வருது, அன்புள்ள மகனுக்கு உன் அருமை தகப்பனார் எழுதுவது, முடிந்த மட்டும் படி, முழுவதிலும் ஃபெயில் ஆகு, ஆனால் 3 வருஷம் அங்கேயே இரு. நல்ல ஒரு ஆஃபர். ஆமாம் பாஸ்டர், அதுக்கு கீழே எழுதுனதான் விஷயம். மீறி வீட்டுக்கு வர நினைத்தால் தென்னை மரத்துக்கு உரமாக்கி விடுவேன். பாஸ்டர், எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. பைபிள் காலேஜில் கொண்டு விட்டுருக்குது, ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம், நடத்துகிற டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹைலி குவாலிஃபைடு. அவங்க நடத்துகிற இங்கிலீஷ், அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து பியாண்ட் அவர் ரீச். நம்மளாம் அங்கே எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கான ஆங்கில புலமையோடு நடத்துகிறாங்க. ஒன்றுமே புரியலை. அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கலக்கம் எனக்குள்ள. ஊழியத்துக்குன்னு கொண்டு விட்டாங்க, இதில் ஃபெயில் ஆனால் நம்ம ஊழியமே செஞ்சுக்கிட மாட்டோம்னாக்கு என்னுடைய சிந்தை சொல்லுது. ஒரு டிகிரி கூட வாங்கலைன்னா நீ என்னடா ஊழியம் செய்வ அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்குள்ளே உண்டான உடனே என்ன செய்யணும் தெரியல பாஸ்டர். ஆனால் ஒன்று மட்டும் செஞ்சேன், எனக்கு இந்த காலை ஜெபம் அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ காலை ஜெபத்தை வந்து கீழே டிவோஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி மேலே மாடிக்கு போயிடுவேன், வாட்டர் டேங்க் பக்கத்தில் முழங்கால் போட்டு அழுவேன், ஆண்டவரே
நான் வச்சுக்கிட்டலாம் வஞ்சனை பண்ணலான்டுகிறேன், இங்கே ஒன்றும் ஏற மாட்டேக்கு, இங்கே இல்லை, நீர் தான் ஏதாவது இறங்கி கிருபை செய்யணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுவேன். இதை என்னுடைய நண்பர் பார்த்துட்டே இருந்திருக்கார். எங்களோட பைபிள் காலேஜில் படித்த நண்பர் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட், இன்னொரு பிரதர் அமர் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அதில் பிரதர் அமர் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் ஐ கிவ் யூ 10 இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஒரு நாளைக்கு 10 ஆங்கில வார்த்தை பைபிள்லேருந்து தர்றேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 10 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை தருவேன். நீங்கள் தமிழில் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. ஈவினிங்கில் ஐ வில் ஸ்பீக் வித் யூ த்ரூ தட் வேர்ட்ஸ். அந்த வார்த்தைகள் வச்சு நான் உங்ககிட்ட என்ன செய்கிறேன், பேசுகிறேன்னாரு. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. அவர் தந்த 10 வார்த்தைக்கும் தமிழ் அர்த்தத்தை எழுதி வச்சுக்கிட்டேன். ஈவினிங்கில் 4 o'clock முடித்தோடனே என்கிட்ட வந்து அவர் இங்கிலீஷில் பேசுவார். இந்த 10 வேர்டையும் மாற்றி மாற்றி போட்டு பேசுவார். இவர் பேசுனதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஜேம்ஸ் எட்வர்ட் என்ன செய்வார், அந்த 10 வார்த்தையை வச்சு பிரசங்கம் பண்ணுவார் இங்கிலீஷில். அப்போ நான் அதுக்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பை அப்படியே செய்ய ஆரம்பிப்பேன். இது ஒரு நாள் 10 வார்த்தை, ஒரே மாதத்தில் 300 வார்த்தையாச்சு. ஒரு 300 வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சா பிறகு நம்ம தான் பெரிய ஆளாச்சே. அப்புறம் என்னாச்சு பாஸ்டர், செகண்ட் இயரில் இருந்தே எங்கள் பைபிள் காலேஜுக்கு ஃபாரின்ல இருந்து யார் வந்தால் கூட டிரான்ஸ்லேஷனில் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டேன். ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு என்னுடைய எல்கையெல்லாம் தாண்டினது பாஸ்டர், நம்முடைய அறிவுத்திறனெல்லாம் தாண்டினது. நமக்கு ஒரு பாடம் கூட பாஸ் ஆக முடியாதவன் இப்போ செகண்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி, டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திட்டார். இப்போ தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், எங்கே விடுங்க அழகாக டிரான்ஸ்லேஷன் பண்ணலாங்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திட்டார். ஸோ அதுதான் என்னுடைய சிந்தையை மாற்றினது. நம்ம ஊழியத்தில் கர்த்தருக்காக பயன்பட முடியும். நம்முடைய இத்தனை வருஷ ஃபெயிலியரை 1 இயருக்குள்ளே, இன்னும் சொல்லப்போனால் 6 மாதத்துக்குள்ளே கர்த்தர் மாற்ற முடியும்னா ஏன் நம்மளை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்த முடியாதுங்கிற ஒரு சிந்தையின் அந்த உற்சாகத்துக்குள்ளே என்னைய கொண்டு போய் நிறுத்திச்சு பாஸ்டர். இது என்னுடைய பைபிள் காலேஜ் வேதாகமத்தை கற்றுக்கொண்ட காரியங்களில் உள்ள அனுபவம்.